பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். மேகநாதன், எங்கே அந்த மாயாவி? இங்கே இப்படி வந்தேன். எங்கே எனது வில்லும் அம்பும்? லக்ஷ்மணா, இதோ உன்னுடைய வில். நீ இப்போது யுத்த பூமியிலே இல்லை. அண்ணா, தாம் எப்படி? நான் இங்கே எப்படி வந்தேன்? தைரியமாக இரு லக்ஷ்மணா, மிக பெரும் ஆபத்து நேர்ந்து விட்டது. ஆபத்தா? ஆம் அன்பு சகோதரா, உனக்கு வந்த ஆபத்தை இன்று நீக்கியவர், துன்பத்தை போக்கியவர் ஹனுமான் தான். ஹனுமான், இன்னும் ஒரு வேலை மீதம் இருக்கிறது. தாம் ஆணையிடுங்கள் வைத்தியரே. தெய்வீக மூலிகைகள் நிறைந்த இந்த புனித மலையை எங்கிருந்து தூக்கி வந்தீர்களோ, இதை மீண்டும் அங்கேயே வைத்து விடுங்கள். இப்போதே கொண்டு செல்ல அவசியம் என்ன வைத்தியரே? நிச்சயம் அவசியமானதுதான். அது மட்டுமல்ல, அது தர்மம். இந்த தெய்வீக மூலிகை அந்த இடத்தில் இருப்பதுதான் நல்லது. உலக நன்மைக்காக எல்லா நோய்களையும் போக்கவல்ல அந்த மூலிகை செல்வம் ஒருவரிடம் மட்டுமே இருக்கக்கூடாது. மனிதனுக்கு நன்மை தரும் இந்த ஆயுர்வேத செல்வத்தை மனிதனின் நன்மையை கருதி அதன் உரிய இடத்திலேயே வைத்து விடுங்கள். இது அனைவருக்கும் பயன்படட்டும் அனுமான். தங்கள் ஆணைப்படியே. ராமன் அருளே மாருதி சாதனை, சாதனை இதனால் தீர்ந்திடும் வேதனை. ஊர்மிளையின் தவம் உறங்காத தீபம். இந்த செய்தியை சொல்லி எனது உயிரை காப்பாற்றினீர்கள் மாதா, எனது உயிரை காப்பாற்றினீர்கள். மகளே, இப்பொழுது அனைத்தும் நலமாக முடிந்ததே, நீ எதற்காக அழுகிறாய்? தமக்கு தெரியாதா மாதா, ரகுநந்தன் எப்படி துடித்திருப்பார் என்று? லக்ஷ்மணனுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் பிறகு அவர் இல்லாமல் இந்த உலகத்திலே அவர் ஒரு நொடி கூட இருக்க மாட்டார். இதை நினைத்துதான் என் மனது புலம்புகிறது மாதா. அப்படி நினைக்காதே மகளே, நல்லதை பற்றி நினை. உனது தர்மமும் உனது வேண்டுதலுமே அந்த இரு சகோதரர்களை பாதுகாக்கும். இறுதியிலே வெற்றி அவர்கள் பக்கம்தான். என் பேச்சின் மீது முழு நம்பிக்கை வை மகளே.
அந்த காலநேமியால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒரு வானரனை கூட தடுக்க முடியவில்லை. அவன் தடுத்திருந்தால் நம்மைப் போலவே மற்றொரு சகோதரனும் தம்பியின் மரணத்தால் பைத்தியம் பிடித்து மடிந்திருப்பான். ஆனால் தாம் வருத்தமடையாதீர்கள் தந்தையே. இன்று நான் மிகப்பெரிய சக்தியை பயன்படுத்தப் போகின்றேன். இது போன்ற சக்தியை இன்று வரை நான் எவரிடத்திலும் பயன்படுத்தவில்லை. இறுதியாக ஒருவரின் அழிவு காலத்தின் போதுதான் அதை பயன்படுத்துவது நல்லது. இன்று அந்த நேரம் வந்துவிட்டது. இன்றே குலதெய்வம் நிகும்பலா தேவியின் கோவிலுக்கு சென்று அந்த தாந்திரீக யாகம் செய்வேன். அதன் மூலம் எனக்கு தெய்வீக ரதம் பெற்று வெற்றி பெறுவேன். ஆனால் தாம் இதை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒருவருக்கும் இந்த ரகசியம் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எனது யாகம் முழுமையடையும் வரை யாருக்கும் இது பற்றி சந்தேகம் வரக்கூடாது நான் எங்கே என்று. தாம் ராட்சசர்களின் உதவியோடு மாபெரும் வீரர்களை யுத்தத்திற்கு அனுப்பி வையுங்கள். இதனால் அந்த வானர சேனைகளோடு இரு சகோதரர்களும் யுத்தத்திலே மூழ்கி விடுவார்கள். அவர்களுக்கும் இது தெரியாமல் போகட்டும். மேகநாதா, உனது யோசனை மிகவும் அற்புதமானது. இருந்தாலும் யுத்த நேரம் இது. எதிரி உன்னைத்தான் எதிர்பார்ப்பான். எனவே உனது பாதுகாப்பிற்காக நீ சில சேனைகளை உன்னுடன் அழைத்துச் செல் மகனே. தாம் அது பற்றி கவலைப்படாதீர்கள் தந்தையே. எனது நம்பிக்கைக்குரிய வீரர்கள் சிலர் கோவிலின் வெளிப்புறத்திலே காவல் புரிவார்கள். எனக்கு ஆணை தாருங்கள். நான் எனது மாளிகைக்கு செல்லாமல் நேராக அங்கே செல்கிறேன். இன்று பகல் எனது யாகம் முழுமையடையும். பிறகு அதிலிருந்து கிடைக்கும் தெய்வீக ரதத்திலே அமர்ந்து கொண்டு நான் நேராக யுத்த பூமிக்கு செல்வேன். தாம் நம்பிக்கையோடு இருங்கள் தந்தையே. இன்று அந்த சூரியன் 2 சகோதரர்களின் மரணத்திற்கு பிறகுதான் மறைவான். செல் மைந்தா, வெற்றியோடு வா. வெற்றி நிச்சயம். மாதா, ஜெய் மாதா. வெற்றி பெற அருள்தா எனக்கு. அண்ணா, தமது நிலைமை எனக்கு தெரியும். தமது சகோதரன் நான் தமக்கு உதவ நினைக்கிறேன். எனது உதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது அனைத்து சேனைகளுடன் தமக்கு உதவி செய்ய வருவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். எனக்கு ஆணையிடுங்கள். இல்லை இல்லை இல்லை. அண்ணா, யாரிடம் பேசினீர்கள்? யாரிடம் இல்லை என்றீர்கள்? அந்த பைத்தியக்காரனிடம். பைத்தியமா? யார் அவன்? அவன்தான் பரதன். பரதன் ஆவா? ஆ, எனது பரதன் தான். பூஜையிலே அமர்ந்தபோது தோன்றியது. அங்கே பரதன் அமைதியின்றி தவிப்பதாக. அவன் மனதின் வேதனையை நான் உணர்கிறேன். நிச்சயம் வேதனையோடு தான் இருப்பார். அனுமான் அவரிடம் அனைத்தும் சொல்லியிருப்பார்.
அதை கேட்டதும் யார் மனதில்தான் வேதனை இல்லாமல் இருக்கும்? நான் அவரிடத்திலே இருந்தால் அயோத்தியின் அனைத்து சேனையோடு வந்திருப்பேன். இல்லை இல்லை அண்ணா, அப்படியும் நடக்கலாம். பரதண்ணா உண்மையிலேயே சேனைகளோடு வந்தால்? இல்லை, அவ்வாறு அவன் செய்ய மாட்டான். ஏன்? அவனுக்கு எனது எண்ணங்கள் புரியும். அவன் எனது அனுமதி பெறாமல் அயோத்தியை விட்டு என்றும் வரமாட்டான். இப்பொழுது தமக்கே ஒரு பிரச்சனை. தமக்கு உதவுவதற்கு கூடவா அனுமதி கேட்க வேண்டும்? தமக்கு உதவ யாரிடம் அனுமதி கேட்க வேண்டும்? குருதேவரின் அனுமதி வேண்டும். அவர் நிச்சயம் அவனுக்கு சொல்வார். ராமன் வனவாசம் முடியும் வரை அயோத்தியின் எந்த செல்வத்தையும் அனுபவிக்க மாட்டான் என்று. குருதேவர் தர்மம், ஒழுக்கம் பற்றி அறிந்தவர். அவருக்கு இதுவும் தெரியும். என் லக்ஷ்மணன் இருக்கையில் எனக்கு எந்த சேனையின் உதவியும் தேவையில்லை என்று. லக்ஷ்மணன் ஒருவனே அனைத்து சேனைக்கும் சமமானவன். அண்ணா, தாம் மரியாதையின் எல்லை. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை நானாக இருந்தால் உடனே சேனையோடு வந்திருப்பேன். தம்பி பரதன் எனது அனுமதி இல்லாமல் அயோத்தி ராஜ்யத்தை விட்டுவிட்டு என்றும் வரமாட்டான். எனக்கு அவனை தெரியும் லக்ஷ்மணா. பரதனை போன்ற ஒரு மனிதன் பூமியிலே ஒருவன்தான் பிறக்கிறான். அவனை இதயபூர்வமாக வணங்கு. அயோத்தியின் புனித மண்ணே, எனது அன்பு தம்பிகளை உன்னிடம் ஒப்படைத்து வந்திருக்கிறேன். அவர்களை பாதுகாத்து அவர்கள் கவலையை போக்கு.